உங்களுக்கு என்ன தோணும்? உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, நீங்க வந்து இங்க துள்ளி குதிக்கணுமா? என்ன வருது உங்களுக்கு? உங்களோட சந்தோஷத்தை உங்களால வெளிப்படுத்த முடியலையா? இல்லங்க சரி. என்ன பிரச்சனை? என்ன பண்ணணும்னா? சிரிக்கு போகணும். சிரிக்கு போகணுமா? வாங்க வெளியே வாங்க. நீ வாங்க பாருங்க, நீங்க குத்தாட்டம் கூட போடுங்க. வாங்க, இந்த கட்டன் திறந்துட்டு அவளை கழுத்து குடிச்சு வெளியில கொண்டு வாங்க. நான் அவளை கூட்டிட்டு அங்க போறேன். இல்ல நீ அதான் இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன வேணும் இப்போ? அதெல்லாம் சொல்லுங்க. வாங்க சொல்லுங்க. திவ்யா இல்ல நம்ம ஏதோ ரொம்ப இந்த பொசிஷன்ல இல்ல எந்த பொசிஷன்ல இல்ல. இவ்வளவு நேரம் எந்த பொசிஷன்ல இல்ல. சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்? இல்ல உங்களுக்கு தானே இப்போ இந்த செகண்ட் இப்ப நான் உள்ள போகணும். உங்களுக்கு தானே வேணும். எனக்கு இல்லங்க பிக் பாஸ் வேணும். கரெக்டா? ஓகே, அதுக்கு தான் நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க. உங்க வேலையை செய்யுங்க அப்போ. நான் உங்களுக்கு சொல்லிட்டு செய்யுங்க. ஏங்க கழுத்தல பிடிக்க முடியாது. என்ன பண்ணணும் உங்களுக்கு? நான் சொல்லுவேங்க. போக முடியாது சொல்ல திருப்பி போங்க. திருப்பி வாங்க. திவ்யா உன்னால சரி போக முடியுமா? ஆன்சர் வரல. நான் போய் உள்ள போய் கேளுங்க. அத உங்க லால கொடுத்தாங்கல, போய் கேளுங்க. அது நான் பண்ண மாட்டேன். கேளுங்க. நான் ஏன் இவ்ளோ தான் நான் பேசிட்டேன். இது ஆமா. போங்க. போங்க. ஐயோலாம் கேட்டிருக்காங்க. இதுவரைக்கும் பார்த்தது இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். நீ மறக்க மாட்டே. உனக்கு மறக்காத ஒரு நாள் வரும். நீ ஒரு நாளும் மறக்காத மாதிரி ஒரு நாள் வரும் உனக்கு. லைஃப்ல மறக்க மாட்டே நீ. இது என்ன இது கிடையாது ஒரு எக்ஸ்பிரஷன். நீங்க பாட்டெல்லாம் பாடி நீங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்களா? என்ன இப்ப டக்குன்னு வந்து இப்படி எக்ஸ்பிரஷன் மாத்திருக்கீங்க? என்னங்க பண்ணேன்? நான் பாட்டு தாங்க இருக்கேன். ஆமா, நீங்க பாடிட்டு தான் இருக்கீங்க. நீங்க செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அடி வாங்கினாலும் செலிப்ரேட் பண்ணுவீங்க, அழுதாலும் செலிப்ரேட் பண்ணுவீங்க. விக்ரம் கவனத்துக்கு வந்துருச்சு. சொன்னாலும் நீங்க தான் வந்து பொறுப்பேற்க முடியும். என்ன பண்ணணும் பாருங்க. பாடுவான் நாளைக்கு உங்க வீட்டுல நடக்கும்போது நீங்க பாடு. நானும் வந்து உங்க வீட்டுல பாடுவேன். அதாவது இப்ப அவங்க போய் ரெஜிஸ்டர் பண்றாங்க. என்ன மாதிரி ஒரு கொடூரமான மனுஷன் இல்லையா? திவ்யா இந்த இருக்கும்போது நான் பாட்டு பாடி சிரிச்சிட்டு இருக்கேன். நான் வந்து அவங்க அது வந்துருச்சு. அதாவது நான் ஏன் பாட்டு பாடுறேன்னா பயங்கரமா திட்டுறாங்க. சரி, நம்மளுக்கு ஒரு கோப்பிங் மெக்கானிசம் வேணும்ல. அதனால எனக்கு நானே பாட்டு பாடி நான் காம் பண்ணிருக்கேன். நான் தான் நினைச்சேன் இதெல்லாம் எஃப்ஜே பாருங்க. எஃப்ஜே கூட பேசி சொல்யூஷன் நான் என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியும்? ஏன்னா இது என் பேர்ல தான் நானே தூங்கிருப்பேன். எஃப்ஜே ஏதாச்சும் பேசும்போது எஃப்ஜே தலையா விக்கல் தலையா எனக்கு தெரியல. விக்கல் தலை நினைச்சிருக்கேன். அப்ப போயிட்டு எஃப்ஜே கிட்ட பேசி ஏதாச்சும் பண்ண சொல்லிட்டு அதே விக்கல் அனுப்புறீங்க. புரியல எனக்கு. முன்னாடி தான் கலர் க்ளீன் பண்ணும்போது என் காலை வந்துட்டு மேடம் தெரிவிக்கிறாங்க. நான் சைலண்டா சென்ஸ் தான் இருந்தேன். பண்ணுவேன். அண்ணா நீ என்ன சொன்ன? நான் ஒண்ணு இல்ல அவங்க எங்க மதிக்காம பிக் பாஸ் தான் மதிக்காம இருக்காங்க. ஹோட்டல் கிளாஸ்ல இவன் அவங்கள அவ்வளவு கடுத்து அவங்க பண்ணாங்கல்ல. அவங்க தூக்கி நம்ம அழகே போட்டோம். ஒண்ணும் பண்ண முடியாது. தூக்கி போய் அப்படி இப்ப என்ன பண்றாங்க? உள்ள திவ்யா இது பயங்கரமான தலைவலியா நம்மளோட ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்காங்க. சரி, அப்ப நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கு நான் போய் கேட்கறேன். தலைவலி திரும்பி போங்கன்னா போறேன். அவ கழுத்தை பிடிச்சி கூட்டிப்போ அப்படின்றேன். சாண்ட்ரா நான் சிரிச்சிட்டேன். அதெல்லாம் நான் பண்ணணும். முடியாதான் முடியாது சொல்ல போயிட்டு அப்படின்னு என்ன உள்ள போய் தூக்கிட்டு நான் செட்டில் ஆகணும்னா மாத்திரை போட்டு தான் வழியே இல்லை. சரிங்களா? சாண்ட்ரா திவ்யா சாண்ட்ரா திவ்யா தூக்கம் கீ வச்சுக்கோங்க. நான் போய்ப்பேன். அது அப்படிலாம் பண்ண முடியாது. உங்க உள்ள எஃப்ஜே விக்ரம் கவனத்திற்கு சாண்ட்ரா திவ்யாவை சிறையில் வைத்து லாக் செய்யவும். இது எங்களோட வேலை. பிக் பாஸ் கிட்ட வந்த வேலை. அதை நாங்க செய்யணும். ப்ளீஸ் வாங்க. வரேன். இப்ப வர முடியாது. ஓகே. என்ன தூரா பேசிட்டு வராருக்கா?